ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நீ ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய்? நான் உனக்கு பொறுமையை கற்றுத்தரவில்லையா? எதிரே உள்ளவர்கள் நடந்து கொண்டால் நீ அமைதி காத்து கொண்டு செல். அப்போதுதான் நீ அவர்களை ஜெயிக்க முடியும். ஆவேசம் கொண்டால் நம்மால் ஒருபோதும் அடுத்த நிலைக்கு செல்ல முடியாது. தெய்வம் உன் வாழ்வில் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது. அதனால் எதை குறித்தும் கலங்காதே. என் அன்பு குழந்தையே, எப்போது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்போதே உன்னை சுற்றியுள்ள கெட்டவைகளை நான் அழித்து விட்டேன். இப்பொழுது நீ என் கையை பற்றிக்கொள். நாம் இருவரும் உன் வாழ்க்கையில் வரவிருக்கும் இனிய நாட்களை சேர்ந்து அனுபவிக்கலாம். உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நீ கொடியாய் உயர்ந்து நிற்கப் போகிறாய். உன்னை தாங்கும் கம்பாக நான் என்றும் இருப்பேன். எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும். அதுவரை உன் அப்பா மீது நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு. உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும். இது சத்தியமான சத்திய வார்த்தை. மாபெரும் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது. நீ அதை வரவேற்க காத்திரு என் குழந்தையே. வாழ்வில் உனக்கு என்ன இல்லை? எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள். எல்லாம் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும். நிம்மதியாக இருக்க நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையையும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் நினைக்கும் என்னை விடவும் பெரிது எதுவும் இல்லை என்று நினை. நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாய் உன்னிடம் சொல்லிக்கொள். உனக்கு பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான். எதற்கு அந்த பரீட்சை? உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்துவதற்காக. அதற்காக எவ்வளவு காலம் என்று நினைப்பதும் சரிதான். ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும். அவற்றை தான் நான் உனக்கு செய்கின்றேன். இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு புரிகிறது. நீ போராடி கொண்டு இருக்கின்றாய். உனக்குள்ளே எது சரி எது தவறு என்று. தவறு என்றால் அதை மாற்ற உன்னிடத்திலே நீ யுத்தம் புரிந்து கொண்டு இருக்கிறாய். இந்த நிலையற்ற சூழல் எல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். எல்லாம் மாறும், விரைவில் மாறும். உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும் குழந்தையே. பயப்படாதே, கலங்காதே. நீ நன்றாக இருப்பாய். எப்படி சரியாக போகிறது என்று மலைக்கும் விஷயங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்னும் அளவிற்கு மாயமாக மறைந்து போகும். கவலை கொள்ளாதே. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை அல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்வதற்கு பெயர்தான் வாழ்க்கை. வாழ்வில் நீ வெற்றி பெற வேண்டுமானால் பயனில்லாதவற்றை பேசி பொழுதை வீணாக்காதே. பயனுள்ளதை பேசு அல்லது மௌனமாக இருக்க பழகு. வாழ்வில் எவ்வளவு முன்னேற நினைக்கின்றோமோ அந்த அளவிற்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களை நீ சகித்து கொள்ளத்தான் வேண்டும். வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்காதே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு என் குழந்தையே. நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரம் வந்துவிட்டது. நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில். அதை ருசிக்க நீ தயாராக இரு. தற்காலிகமாக நீ சந்திக்கும் தோல்விகளால் துவண்டு போகாதே. துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன. அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சறுக்கல் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு. வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உனக்கு வாழ்க்கையில் எல்லா சுகங்களும் வந்து சேரும். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். நீ கூப்பிட்ட மறுநொடியே உனக்கு நான் காட்சி தரப்போகிறேன். விதியும் சதியும் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் உன் தந்தை நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். வருந்தாதே குழந்தையே, உன் வேண்டுதல் விரைவில் நிறைவேறும். உள்ளத்தில் உறுதி, மனதில் நம்பிக்கை, எண்ணத்தில் தெளிவு, இவைகளை நீ கொண்டிரு. உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். இதயமே வெடித்து சிதறிவிடும் அளவிற்கு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் ஒன்றை நீ மறந்துவிட்டாய். அந்த இதயத்திற்குள் தான் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன். நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலை குலைய வைத்துள்ளது. உன் முகத்தில் ஒரு கலவரம். நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று. நம்மை இதே நிலையிலேயே தந்தை வைத்து விடுவாரோ என்ற பயம் உன்னுள் வந்துவிட்டது.
இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகின்றது. நீ படும் துயரங்களை உன் தந்தையான நான் அறிய மாட்டேனா என்ன? அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்றுதானே நீ கேட்கிறாய்? தீர்வுகளை உருவாக்கத்தான் நான் உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன். என்னை தூற்றுபவர்களுக்கே நன்மைகளை நான் செய்யும்போது நானே கதி என்று என்னை சரணாகதியடைந்திருக்கும் என் பிள்ளையான உனக்கு நான் நல்லது செய்ய மாட்டேனா? ஒரு வினாடியில் உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது. ஆனால் அந்த வினாடிதான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது. ஏனென்றால் நான் கொடுக்கப் போகும் தீர்வு நிரந்தரமானது. சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என்று தோன்றும். ஒன்றை புரிந்து கொள். நடப்பதை மட்டுமே தான் நான் உனக்கு கூறுவேன். உன் தந்தையான நான் உனக்கு கூறியதை நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாயிருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன். அதை நீ என்றும் மறந்துவிடாதே. உன் மனம், புத்தி, எதிர்மறை சிந்தனை, பயம், கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகளும் நடக்கின்றது. கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களோடு வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை. மிக மிக அருகில் வந்துவிட்டது குழந்தையே. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். நான் உன்னோடு தானே இருக்கிறேன். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். என்னை சர்வ சாதாரணமாக மட்டும் நினைத்து விடாதே. அனைத்தும் அறிந்தவன் நான். நீயாக என்னை தேடி வரவில்லை, வரவும் முடியாது. நான் தான் என்னை தேடி உன்னை என்னிடம் வரவழைத்தேன். மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராக மாறப்போகிறாய் குழந்தையே. நான் உனக்கு அருள் செய்வதற்காக காத்திருக்கின்றேன். மனதிற்குள் கஷ்டங்களை வைத்துக்கொண்டு வருந்தாதே. உன் தந்தையான என்னிடம் நீ மனம் விட்டு வேண்டினால் உடனே உனக்கு நிம்மதி பிறக்கும். என் தங்கமே, நானும் நீயும் வேறு வேறு அல்ல. நான் உனக்குள் இருக்கிறேன், நீ எனக்குள் இருக்கிறாய். தொடர்ந்து இதே போலவே நினைத்து வா. அப்போது நீயே அதை உணரலாம். ஒவ்வொரு முறையும் உன் மனம் மலை போல உனக்கு காண்பிக்கும் பிரச்சனைகளை நான் பனி போல உனக்கு விளக்கியுள்ளேன். இப்போதும் அது நடந்துள்ளது. உன்னால் அதை உணர முடிகிறதா? எதையும் நினைத்து பயப்படாதே. எது வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி உனக்குள் உண்டு. உன் எண்ணத்தில் தேவையற்ற விஷயங்கள் சேராமல் தூய்மையாக இருக்கும்போது உன்னால் மேலும் வெற்றி பெற முடியும். உன் எண்ணத்தில் தீமைகள் கலக்காமல் பார்த்து கொள்ளத்தான் உனக்கு தினமும் பூஜைகள் தேவையான ஒன்றாகிறது. வழிபட வழிபட வளர்ச்சி உனக்கு நிச்சயமாக வரும் என் குழந்தையே. உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன். உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும். இது உன் தந்தையின் ஆசிர்வாதம், உத்தரவு, அன்பு கட்டளை மற்றும் சுப வாக்கு. இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். ஆனால் அந்நாள் நீ நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். நீ தைரியமாக இரு என் குழந்தையே. என் மீது நம்பிக்கை வைத்த உன்னை வெறும் கைகளாக நான் அனுப்பிவிடுவேனா என்ன? நீ இழந்த அனைத்தையும் விரைவில் பெறத்தான் போகின்றாய். நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாக போகப் போவது இல்லை. நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடம் இருந்து பெற்றுக்கொள் என் தங்கமே. நீ என்னிடம் உன் மனதால் வேண்டுகிற வேண்டுதல்களையெல்லாம் நீ வாய் திறந்து கேட்டால்தான் எனக்கு தெரியுமா என்ன? ஒருவேளை நாம் வாய் திறந்து கேட்டால்தான் தந்தை நமக்கு நாம் வேண்டியதை தருவாரா என்றெல்லாம் எண்ணிவிடாதே. நீ என்னை முழு மனதோடு நம்பி எப்படி கேட்டாலும் நான் உனக்கு அதை நிச்சயம் தருவேன். உன் ஆசைகளும் எண்ணங்களையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய மனதில் நீ நினைப்பது எல்லாவற்றையும் நான் நடத்தி காட்டுவேன். உன் துயரங்களை போக்குவதற்காகவே உன் தந்தையான நான் இருக்கிறேன். பொறுமையாக இரு, நம்பிக்கையோடும் இரு. எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை. உன் அன்பு மட்டுமே போதும். என் செல்ல குழந்தையான உனக்காக உன் தந்தையான நான் நீ செல்லுமிடமெல்லாம் நான் நிழலாக இருப்பேன். பிரச்சனையையும் பிரச்சனைக்கு உரியவர்களையும் தூரத்தில் வை. தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்களிடம் கோபத்தை காண்பிப்பது தவறு. நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்களை ஏற்கலாமே தவிர வேறு எதற்காகவும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதே. நீ நீயாகவே வாழ. வாழ்க்கையே சிறந்த ஆசானாக உன்னை வழி நடத்தும். உன்னை முந்தி செல்பவர்களை கண்டு கலங்காதே. உனக்கான வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும்.
துவளாதே குழந்தையே. இந்த உலகில் தூற்றுவோர் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களையெல்லாம் கண்டு கொள்ளாமல் நீ உன் கடமைகளை ஒழுங்காக செய். உன் மனம் என்பது இப்போது கனத்து அமைதியோடு இருக்கிறது. சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கிப்போய் இருக்கின்றாய். அதை சரி செய்ய நான் இருக்கிறேன். உன்னை மறந்துவிட்டேன் என்று மட்டும் நினைக்காதே. ஏனென்றால் என் உயிரே நீதான். உன்னை நான் எப்படி மறப்பேன்? விரைவில் அனைத்தும் மாறி இனி எல்லாவற்றிலும் நீ வெற்றி காண்பாய். பயப்படாதே, எதற்கும் பயப்படாதே. என்னை சந்திக்கவே நீ சீரடிக்கு வந்தாய். என் ஆசிகளை பெறவே வந்தாய். ஆனால் உண்மையான சீரடி உனக்குள் இருக்கிறது. உன் மனதிற்குள் இருப்பதை எப்போதும் நீ மறந்து விடுகிறாய். உன் மனம்தான் என்னுடைய ஆலயம். அதனை பிரகாசமாக வெளிச்சம் நிறைந்ததாக வைத்துக்கொள். நான் இருக்கும் இடத்தில் ஒளி நிறைந்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே. நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து. பொறுமையாய் வாழ்ந்து வா. உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கிறேன். என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்ட நீ என் மீது முழு நம்பிக்கை வை. உன் பாரம் மட்டுமல்ல, உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் நீ என் குழந்தை. நானே என்னிடம் வரவழைத்து கொண்ட என் செல்ல குழந்தை. உன்னை எப்படி கைவிடுவேன்? தைரியமாக இரு. உற்சாகமுடன் மீண்டும் என் ஆரத்தியை தொடங்கு. எதையும் நீ இழந்து விடவில்லை. எல்லாம் பொக்கிசமாக என் கஜானாவில் பாதுகாப்பாக உள்ளது. உன்னை சேர வேண்டிய நேரத்தில் அனைத்தும் சேர்ந்துவிடும். ஒரு கஷ்டமான நிலைமையை சந்திக்கும் பொழுது மனமுடைந்து போகாதே. பொறுமையுடன் என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இரு. ஏனெனில் என்னுடைய பக்தர்களை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும். தீவிர நம்பிக்கையும் பொறுமையும் உடையவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார்கள். நீ என்ன செய்தாலும் நான் உன் மீது கோபம் கொள்ளவே மாட்டேன். நீ என் செல்ல குழந்தை. உனக்கு இன்னும் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை அனுமதித்தேன். உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை நோக்கி பார்க்கிறது. எனது நோக்கமோ உனது எதிர்காலம் தொடர்பானது. நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய வகையில் இத்தகைய சிறு சிறு பிரச்சனைகளை தந்து உன்னை பக்குவப்படுத்துகிறேன். யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே. அது மிகவும் ஆபத்தானது. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது அந்த எண்ணமே தவறாகிவிடுகிறது. சதா சர்வ காலமும் என் சாய் என்னுடன் இருக்கிறார், எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார். உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும். நானே நிரந்தரம், மற்றவையெல்லாம் கலைந்து போகும் மேகங்கள். இதை நினைவில் வை. நீ உச்சத்தை அடைவாய். பாபாவின் அருகில் இருக்கும் பாக்கியம் நமக்கு கிடைத்தால் அதன் பிறகு தாண்ட முடியாதது என்று எதுவுமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து விஷயங்களும் ஓர் ஒழுங்கிற்கு வந்து நிற்கும். ஓய்வெடுப்பதோ பேசுவதோ நடப்பதோ எந்த வேலையை செய்தாலும் சரி, ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையை பாபாவிடம் கடைபிடித்தால் பக்தன் தான் விரும்பிய மனோரதங்கள் அனைத்திலும் நிறைவு பெறுவான். உனக்கு ஏதேனும் துன்பங்கள் சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குவேன். நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? நான் பெற்றெடுக்காத செல்வமே, உன்னுடைய நிழலே நான்தான். உன்னுடைய அசைவுகளை வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான். உன்னுடைய பிரச்சனை என்ன, உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும். எதை பற்றியும் கலங்காதே. உன்னுடைய வெற்றிக்கு வழிவகுப்பவன் நான். என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதாய் இதுவரை எவரும் இல்லை. உன்னை மட்டும் விட்டுவிடுவேனா என்ன? அகரம் முதல் சிகரம் வரை 1000 வாய்ப்புகள் உண்டு. உலகை அறிந்து உழைப்பால் உயர்ந்திடு. உனக்கென ஓர் சரித்திரம் படைப்பாய். சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் அதற்காக என்மேல் உள்ள நம்பிக்கையை இழக்கலாமா? நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. நீ யாரால் கண்ணீர் விட்டாயோ அவர்கள் முன்பாக நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். நீ என்னதான் யோசனை செய்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க எனதருள் வேண்டுமல்லவா? உன் யோசனைகளை எல்லாம் சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படியே எவ்வித தடையுமின்றி நான் முடித்து கொடுக்கிறேன். உன் வேண்டுதல்கள் யாவும் வீண் போகவில்லை. அதற்கு பதில்கள் கூடிய விரைவாக உன்னை வந்து சேரும். அதுவரை உன் பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு. உன்னை கண்காணித்து வருகிறேன். உன் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வேன். மனம் தளராது விழிப்புடன் இருந்து வா.
என் மீது நீ கொண்ட நம்பிக்கை ஒரு பொழுதும் வீண் போகாது. நீ எனக்கு கொடுத்ததின் பலனாக நான் உனக்கு விருப்பமானதை திரும்ப கொடுக்கப் போகிறேன். நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் செல்வமே. உனக்காக எனது துவாரகாவில் காத்து கொண்டிருக்கிறேன். நீ விரைந்து வா. எனது தரிசனம் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறேன். இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகிறது. அனைத்திலும் நீ ஜெயிக்கப் போகிறாய். அதை நான் ஆனந்தமாக கண்டுகளிக்கப் போகிறேன். பாபாவின் பார்வையில் காணிக்கை என்பது தன்னுடைய உபதேச மொழிகளை பின்பற்றி அறவழியில் மகத்தான செயல்கள் புரிந்து அவர் வழி நடந்து உயரிய நிலையை அடைவதே நாம் பகவானுக்கு அளிக்கும் மிகப்பெரிய காணிக்கையாகும். தனது பக்தர்களை உலகாயுத பந்தங்களிலிருந்து விடுவிக்கவும் கர்மாவின் பாதகமான விளைவுகளை அகற்றவும் பாபா தனது பக்தர்களை வரவழைத்து அவர்களிடம் காணிக்கைகளாக கேட்பார். மனிதனின் 6 உள் எதிரிகளின் அடையாளமாக அவர் 6 நாணயங்களை கேட்டார். சாய்பாபா தனது பக்தர்களை சுய தியாகத்தின் அடையாளமாகவும் தங்கள் நலனுக்காகவும் தட்சிணை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். தட்சிணை நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், கடவுள் நமக்கு தாராளமாக கொடுத்ததை நாம் நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் திருப்பி கொடுக்க வேண்டும். உண்மையான பக்தியுடன் ஒரு இலை, பூ, பழம் அல்லது தண்ணீரை கொடுத்தாலும் கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார். பாபா நம்பிக்கை மற்றும் பொறுமையை குறிக்கும் 2 நாணயங்களை கேட்பார். ஒரு பக்தர் பாபாவுக்கு தட்சிணை கொடுக்க தனது பணப்பை காலியாக உள்ளது என்று கெஞ்சியதும் அன்றைய தினம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படித்து முடித்து 15 ரூபாய்க்கு 15 வணக்கங்களை சமர்ப்பிக்குமாறு அவருக்கு சாய்பாபா நினைவூட்டினார். பாபா சிலரிடம் அவர்கள் கடனாக உள்ள பணத்தை மட்டுமே கேட்டு பெற்றுக்கொண்டார். ஒரு பக்தர் கேட்காமல் கொடுத்த காணிக்கையை அவர் மறுத்துவிட்டார். அவர் இறுதி மூச்சு விடுவதற்கு முன் லக்ஷ்மிபாய் சிண்டேவுக்கு 9 பக்தியின் அடையாளமாக 9 நாணயங்களை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. துக்கங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எல்லோருக்கும் வந்து கொண்டு இருக்கும். அவருக்கு என்ன குறை என்று ஒருவரை பற்றி நாம் நினைத்து கொண்டு இருப்போம். தனியாக அவரை கூப்பிட்டு கேட்டால்தான் அவருக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது என்று அவர் சொல்வார். அதே போல பெரிய அதிகாரத்தில் இருக்கின்ற மனிதனானால் அவனுக்கு என்னையா, பெரிய பதவியில் இருக்கிறான் என்று நினைத்து கொள்வோம். அவரை கூப்பிட்டு கேட்டால் இந்த பதவி பெரிய தொல்லையாய் இருக்குதப்பா என்று அவர் சொல்வார். இதை வைத்துதான் இந்த சம்சாரம் ஒரு சாகரம் என்று சாஸ்திரத்தில் சொல்கிறது. சாகரம் என்று சொன்னால் சமுத்திரம், அதாவது கடல் அழகாக இருப்பது போல மேலுக்கு தெரிந்தாலும் அதற்கு உள்ளே நிறைய முதலை, பெரிய பெரிய சுழல், இன்னும் என்னென்னலாமோ இருக்கும். இந்த சம்சார சமுத்திரத்திலேயே எப்போதும் இருந்து கொண்டு இருந்தால் நமக்கு இதிலிருந்து விடுதலையே கிடையாதா என்கின்ற பிரச்சனைக்கு ஓர் அழகான வழியை பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சம்சார சமுத்திரத்திலேயே எப்போதும் இருந்து கொண்டிருந்தால் நமக்கு இதிலிருந்து விடுதலையே கிடையாதா என்கின்ற பிரச்சனைக்கு ஓர் அழகான வழிகளை பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அபாரமான தாங்க முடியாத இந்த துக்க சமுத்திரத்தை தாண்டுவதற்கு ஓர் வழி இருக்கிறது. அதாவது சத்புருஷர்களிடம் சகவாசம் செய்வது. அது ஒன்றுதான் உனக்கு உன்னுடைய ஜீவிதத்தில் தேஜஸை தரக்கூடிய சமாச்சாரம். 2வது, துஷ்டர்களுடைய சகவாசத்தை விட்டுவிட வேண்டும். அதனால் 2 விஷயம். ஒன்று, சத்புருஷர்களுடைய சகவாசத்திலே இருக்க வேண்டும். மற்றொன்று, துஷ்டர்களுடைய சகவாசத்திலே நாம் இருக்கக்கூடாது. இதில் நீ எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய்? முடிவு உன் கையில் நான் ஒப்படைத்து விட்டேன். இனி நீதான் உன் வாழ்க்கையை வாழப் போகின்றாய். உன் சாயப்பா உன்னுடன் இருந்து உன்னை வழி நடத்தப் போகின்றேன்.